அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்தியில் பதவியேற்க உள்ள பாஜக அரசிற்கு தற்போது தெலுங்கு தேசம் கட்சி புதிய நிபந்தனைகளை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்தியில் பொறுப்பேற்க உள்ள பாஜக அரசுக்கு தெலுங்கு தேசம் புதிய நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. 4 கேபினெட் மற்றும் 2 இணையமைச்சர் பதவிகளை தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ரயில்வே, உள்துறை, பாதுகாப்பு இலாக்காக்களை தெலுங்கு தேசம் கட்சி கேட்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள். மத்திய அமைச்சரவையில் மிக முக்கியமான இலாக்காக்களான பாதுகாப்புத்துறை மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகங்களை தங்களுடைய கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை தற்போது தெலுங்கு தேசம் கட்சியானது விதித்துள்ளது. குறிப்பாக ராஜ்நாத் சிங் வகித்த அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் அமித்ஷா வகித்த உள்துறை அமைச்சகம் ஆகிய இரண்டையும் தெலுங்கு தேசத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை தற்பொழுது தெலுங்கு தேசத்தினுடைய கட்சி தலைவர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 6 அமைச்சர்கள் பொறுப்பு என்பது தங்களுடைய இலாக்காக்கள் ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் அதில் 4 இலாக்காக்கள் கேபினெட் அந்தஸ்து மற்றும் மற்ற 2 MOS அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அவர்கள் விதித்திருக்கிறார்கள். Being a grandmaster, India's #1 chess player, one of the prodigies in the world, pursuing our passion, we always think differently. உள்ள அமைச்சரவையில் மொத்தம் 16 MPக்கள் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான அந்த ஒரு இலாக்காக்கள் ஒதுக்கீடு என்பது முறையாக இருக்க வேண்டும். இந்தந்த இலாக்காக்களை தாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற ஒரு தற்பொழுது சந்திரபாபு நாயுடு பாஜகவிற்கு தெளிவாகவே வலியுறுத்தியுள்ளார். மிக முக்கியமாக மூத்த தலைவர்களான தெலுங்கு தேசம் கட்சியுடைய மூத்த தலைவர்களான கிருஷ்ண பிரசாத் ரெட்டி மற்றும் பசிபட்டி நாகராஜு உள்ளிட்டவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது. அதே போல் சித்தூர் தொகுதியினுடைய MP-யான துக்கமல்லா பிரசாத் ராவும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான ஒரு பட்டியலை ஒரு வரைவு பட்டியலை தற்போது தெலுங்கு தேசம் கட்சியானது தயாரித்துள்ளது எனவும் அது தவிர MOS பொறுப்பில் இதற்கு முன்னதாக ஏற்கனவே மக்களவை உட்பதாக இருந்த லகு ஸ்ரீ கிருஷ்ண தேவராயலு இடம்பெறுவார் என்ற ஒரு வரைவு உத்தேச பத்திரிகை தற்போது தெலுங்கு தேசம் தயாரித்துள்ளது என்ற ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. மொத்தமுள்ள 6 இடங்களில் 4 கேபினெட் பொறுப்புகள் வழங்கப்பட வேண்டும். இவை தவிர மக்களவை சபாநாயகர் பொறுப்பும் தங்களுக்கு கட்டாயம் வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைத்தான் கட்சியானது விதித்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்கிறோம். இந்த விவகாரமாக ஏற்கனவே நேற்று ஒரு ஆலோசனை என்பது தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது மீண்டும் ஆந்திராவில் இன்று இரவு மீண்டும் ஒரு ஆலோசனை MPக்கள் மத்தியில் நடைபெற்று நாளை நடைபெற உள்ள அந்த MPக்கள் ஆலோசனை கூட்டத்தின் பொழுதும் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமான அந்த போர்ட்போலியோக்கள் தங்களுடைய கட்சிக்கு வர வேண்டும். அது கட்சிக்கு மிகவும் வலுவை சேர்க்கும். கூட்டணியிலும் தங்களுடைய ஒரு பெயரை நிலைநாட்டும் என்ற ஒரு கருத்திற்கு இந்த முடிவு எடுத்துள்ளதாக தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதிகபட்ச ஒரு கேபினெட்டில் அதிகபட்ச உறுப்பினர்களாக தெலுங்கு தேசம் கட்சியானது இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு பாஜகவிற்கு வலியுறுத்தினார். இது நேரடியாகவே அமித்ஷா மற்றும் JP நட்டாவிடம் அவர் தொலைபேசி மூலமாக தெரிவித்துள்ளார் என்றும் நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் என்றும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.